ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. ஓடிஜி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஓடிஜி கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, க்ரம் ட்ரே, பேக்கிங் அண்ட் கிரில் ட்ரே, ஃபயர் ரேக் வித் ட்ரே ஹேண்டில், பாட்டிசரி செட்ஸ், அது கூடவே பார்த்திங்கன்னா 4 டயல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஜியை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலான்றதை வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்கில் வந்து நம்ம சாஃப்ட் ப்ரெட்டு, கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். டோஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ அப்பளம், கூடவே பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரோட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம டோஸ்ட் பண்ணலாம். கிரில்லிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வெஜிடபிள்ஸ் க்ரில் பண்ணலாம். கூடவே சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரில் பண்ணலாம். பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம வந்து க்ரில்லிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து Wonderchef பிராண்டோட ஓடிஜிங்க. ஓடிஜினா அவன் டோஸ்டர் கிரில்லர். பாக்ஸில் வந்து 11,200 ருபீஸ்ன்னு ப்ரைஸ் போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 6,000 ருபீஸ் தான். குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் போய் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது இஷ்யூனா பாக்ஸில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அது கூடவே இங்கே கஸ்டமர் கேருக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 28 லிட்டர்ஸுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஓடிஜிக்கான வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓடிஜி வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓடிஜியில் கொடுத்துருக்கிற அட்டாச்மெண்ட்ஸோட பேர், இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்னென்னன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். கேக் பேக் பண்ணுறப்போ இல்லைனா நம்ம வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஓவனோட பாடி சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கிங் ப்ராசஸ் போயின்னு இருக்கிறப்போ பாடி சர்ஃபேஸை டச் பண்ணுறதோ, சைட்ஸை டச் பண்ணுறது இது மாதிரி டச் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இருந்தாக்கா நம்மளோட கை வந்து சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈர கையோட ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் பாஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிஜியை நீங்கள் பார்த்திங்கன்னா கேஸ் பர்னர் இல்லைனா எலக்ட்ரிக் ஃபேன் இல்லைனா ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிஜியோட கார்ட் சப்ளை, ப்ளக்கு இல்லைனா அப்ளையன்ஸோட மால் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இல்லைனா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணாக்கா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் குவரிஸ் ஏதாவது இருந்தாக்கா அவங்களே வந்து விசிட் பண்ணி எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பிளாக் கலர் ஃபினிஷில் சூப்பராக அழகாக இருந்தது. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட் டெம்பர்டு கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம உள்ளே என்ன குக் பண்ணுறோம், பேக் பண்ணுறோன்றத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ சீத்ரூவாக இருக்கிறதால நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து வயர்டு ட்ரே இல்லைனா கூலிங் ட்ரேன்னு கூட சொல்லலாம். ஸோ கிரில் ட்ரேன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இந்த ட்ரேவை வந்து நம்ம புல் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்டில் தான் இது. இது பார்த்திங்கன்னா ராட்டிசரி ராடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முழு சிக்கனை உள்ளே செட் பண்ணிவிட்டு அழகாக க்ரில் பண்ணி எடுக்கலாம். இது கூடவே இன்னொரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் ராடு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. கீழே 2 ராடு இருக்குது, மேலே 2 ராடு இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு கன்வென்ஷன் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பல்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதால் நம்ம உள்ளே என்ன குக் பண்ணுறோன்றத நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ இது வந்து க்ரம் ட்ரே. நம்ம பேக்கிங் அப்போது கிரில் அப்போது வந்து ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கீழே விழும், அதை வந்து இது கலெக்ட் பண்ணிக்கும். இது வந்து பேக்கிங் ட்ரே. இதை வச்சு நம்ம கேக் பேக் பண்ணலாம். குக்கீஸு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரேயில் நம்ம செய்யலாம். ஸோ இந்த ராடை வச்சு நம்ம பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரே வந்து நல்லா சூடாக இருக்கும். அந்த டைமில் இந்த ராடை வச்சு நம்ம வெளியே இழுத்துக்கலாம். இதால் நமக்கு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கை வந்து சுற்றாது.
ஸோ இந்த கிரில் ட்ரேவும் அதே மாதிரி தான் அந்த ராடை வச்சு நம்ம வெளியே எடுக்கலாம். இது வந்து ரோட்டிசரி ராட். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அந்த சைடு வந்து செட் பண்ணியிருந்தேன், அது ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு சைடு வந்து பட்டன் இல்லை, அந்த சைடை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணப்போ ஈஸியாக அது போயிடுச்சு. ஸோ இந்த சைடு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே நுழைச்சி விட்டாக்கா அழகாக செட் ஆகிடுச்சு. இந்த ராடை வச்சு நம்ம தந்தூரி ஐட்டம்ஸு, டிக்கா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம செய்யலாம். இந்த ராடை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தா, இது கூடவே ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து உள்ளே செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த ராடை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் கொஞ்சம் இழுத்தோன்னா அழகாக அந்த ராடு வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இன்னொரு தடவை இதை வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே மாட்டி விட்டாக்கா அவ்வளோதான், மாட்டிக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 4 டயல்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷன், ஃபேன், ராடு இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த டயலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயல் வந்து தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டயல் 100 டிகிரியில் ஆரம்பித்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 250 டிகிரி வரையும் இருக்குது. நெக்ஸ்ட் டயல் பார்த்திங்கன்னா ராடு செலக்ட் பண்ணுறது. இப்போது பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டிஷ்ஷை பேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ராடு செலக்ட் பண்ணோம். கீழே இருக்கிற ராடு மட்டும்னா கீழே மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ராடுமே வேணும்னா 2 ராடும் செலக்ட் பண்ணிக்கலாம். டைமரில் பார்த்திங்கன்னா 0ல் ஆரம்பித்து 60 மினிட்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறமா யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். கற்றுக்கினதுக்கப்புறமா ஓடிஜி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடவே இருந்தேன். இப்போ நல்லா பேக்கிங் கற்றுக்கினதுக்கப்புறமா ஓடிஜி வாங்கியிருக்கேன். நிறைய பிராண்டோட ஓடிஜிஸ்லாம் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் போய் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 25,000 வரையும் இருக்குது. என்னென்ன பிராண்ட் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒண்டர்ஷெஃப் பிராண்ட் வந்து எங்களோட பட்ஜெட்டில் இருந்ததால் நாங்கள் வந்து ஒண்டர்ஷெஃப் பிராண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற எல்லா அட்டாச்மெண்ட்டும் நம்ம ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் ஓடிஜியில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து மேனுவலில் போட்டு இருந்தது. ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஸ்மெல் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ எல்லா ஸ்மெல்லும் வந்து போய்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்ஸ் டைமரும் டெம்பரேச்சரும் செட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறமா நம்மளோட செட் பண்ண டெம்பரேச்சர் முடிஞ்சதுக்கப்புறமா தானாகவே வந்து ஒரு டிங்குன்னு ஒரு சத்தம் வந்து முடிஞ்சு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா கேக் பேக் பண்ணி பார்த்தேங்க. சூப்பராகவே நல்லா ரைஸ் ஆகி அழகாக வந்தது கேக்கு. ஸோ இது சீத்ரூவாக இருக்கிறதால நான் அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்தப்போ நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நமக்கு கேக் பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக பேக் ஆகிருக்கு. வீட்டில் இருக்கிற இடிக்கையை வச்சு நான் எடுத்துட்டேன். கேக் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை ஆறுனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பேக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கத்தியை உள்ளே சொருவி பார்த்தேன், சைட்ஸ் எல்லாம் எதுவுமே ஒட்டலை. ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் ஐசிங் பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதில் ட்ரை பண்ண ஐட்டம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ரெட் கலரில் ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சிங்க.
பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குது. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. நல்லா ரெட் கலரில் இருக்குது. மயோனேஸ், டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் இது கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா டயலையும் வந்து ஆஃப் மோடில் ரீசெட் பண்ணிடணும். இப்போ எல்லா டயலும் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் மோடில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிஜி புதுசாக வாங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.